எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்டார் ஹெல்த் அஷூரன்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல இருக்கிற டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். வாங்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு எதையும் விற்க போறதில்ல. இந்த பாலிசியோட ப்ரோஷர்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறது தான் என்னோட நோக்கம். நாம இதை படிப்படியா பார்க்கலாம். முதல்ல பேசிக்ஸ், அப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்ன ரூல்ஸ் இருக்கு, எப்படி காசை மிச்சப்படுத்தலாம், கடைசியா இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பகுதிக்குள்ள வந்தாச்சு. இந்த பாலிசியை யார் எடுக்கலாம், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எடுக்கலாம்னு ரொம்ப அடிப்படையான விஷயங்களை முதல்ல பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் பாலிசி, அது ஒருத்தருக்கு மட்டும். இன்னொன்னு ஃப்ளோட்டர் பாலிசி. இதுல ஒரே பாலிசியில உங்க முழு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே காப்பீடு தொகை இருக்கும், அதை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃப்ளோட்டர் சம் இன்சூர்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க குடும்பத்தோட ஒரு பொதுவான பணப்பை மாதிரி. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பையில இருக்கிற மொத்த பணத்தை குடும்பத்துல யாருக்கு மெடிக்கல் செலவு வந்தாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த பாலிசியை யாரெல்லாம் எடுக்கலாம்னு பாப்போமா? இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பாருங்க, 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் பெரியவங்களுக்கு இது ஓகே. ஆனா குழந்தைங்கன்னா பிறந்த 16வது நாள்ல இருந்தே அவங்களையும் பாலிசியில சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரே பாலிசிக்குள்ள 6 பெரியவங்க 3 குழந்தைங்க வரைக்கும் கொண்டு வரலாம். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா? எவ்வளோ ரூபாய்க்கு பாலிசி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அடிப்படை தொகையா 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஏன் 2 கோடி ரூபாய் வரைக்கும் கூட நீங்க இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பாலிசியோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும். இது உண்மையிலேயே உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா ரூம் ரெண்ட், டாக்டர் ஃபீஸ், ஐசியூ சார்ஜ், மருந்து, டெஸ்ட்னு முக்கியமான செலவுகள் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அதோட 24 மணி நேரம் தங்க தேவையில்லாத டே கேர் சிகிச்சைகளுக்கும் ஆயுர்வேதா, ஹோமியோபதி மாதிரி ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் கூட இதுல பாதுகாப்பு இருக்கு. இப்போ இந்த பாலிசியோட ஒரு ஸ்டார் ஃபீச்சரை பத்தி சொல்றேன். அதுதான் அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன். அதாவது ஒருவேளை உங்க மொத்த பாலிசி தொகையும் ஒரே வருஷத்துல தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலைப்பட தேவையில்லை. அடுத்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அதே தொகை எத்தனை தடவை வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆயிடும். இது ஒரு மிகப்பெரிய பலம். அடுத்ததா இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் கியூமுலேட்டிவ் போனஸ். அதாவது நீங்க கிளைம் பண்ணாத ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க பாலிசி தொகை 25% அதிகமாகும். இது எது வரைக்கும் போகும்னா அதிகபட்சமா 100% வரைக்கும். சிம்பிளா சொன்னா உங்க பாலிசி அமௌண்ட் காலப்போக்குல ரெட்டிப்பாயிடும். பாதுகாப்பு வெறும் ஹாஸ்பிட்டலோட நின்னுடாது. அட்மிட் ஆகிறதுக்கு 60 நாளைக்கு முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆகி 180 நாள் வரைக்கும் ஆகிற செலவுகளுக்கும் கவரேஜ் இருக்கு. இதுல ஆம்புலன்ஸ் செலவு, உறுப்பு தானம் பண்றவங்களோட செலவுகளும் கூட அடங்கும். சரி, எந்த ஒரு பாலிசிக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காத்திருப்பு காலங்கள், அதாவது வெயிட்டிங் பீரியட்ஸ், அப்புறம் எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாதுன்னு சொல்ற எக்ஸ்க்ளூஷன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த டைம்லைன் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். பாலிசி எடுத்த 30 நாளைக்கு ஆக்சிடென்ட்டை தவிர மற்ற எந்த நோய்க்கும் கவரேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் கேட்ராக்ட் மாதிரி சில குறிப்பிட்ட ஆபரேஷன்ஸ்க்கு 24 மாசம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 36 மாசம் கழிச்சு தான் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி சில விஷயங்களுக்கு இதுல கவரேஜ் கிடைக்காது. உதாரணத்துக்கு அழகுக்காக செய்யற காஸ்மெட்டிக் சர்ஜரி, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல ஏற்படுற காயங்கள், இல்லனா வேணுனே தற்கொலை முயற்சி செய்யறது, இதுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கட்டுற பிரீமியத்தை எப்படி குறைக்கலாம், அதுக்கு என்னென்ன ஸ்மார்ட்டான வழிகள் இந்த பாலிசியில இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டார் வெல்னஸ் திட்டம்னு ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. சிம்பிளா சொன்னா, நீங்க ஹெல்த்தியா இருந்தா உங்க பிரீமியமும் குறையும். அவங்களோட மொபைல் ஆப் மூலமா நீங்க நடக்கிறத ட்ராக் பண்ணி அதுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கலாம். அந்த பாயிண்ட்ஸை வச்சு அடுத்த வருஷம் பிரீமியத்துல 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, 2-3 வருஷத்துக்கு சேர்த்து பாலிசி எடுத்தா, ஆன்லைன்ல வாங்கினா, இல்ல உங்க குழந்தைங்க பெத்தவங்கள பாலிசியில சேர்த்தா, இப்படி பல வழிகள்ல பிரீமியத்துல தள்ளுபடிகள் கிடைக்குது. இதெல்லாம் உங்க சேமிப்பை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ டிடக்டபிள்னு ஒரு கான்செப்டை பத்தி பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சுருக்கமா சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தர்றதுக்கு முன்னாடி நாம நம்ம பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகை தான் இந்த டிடக்டபிள்.
ஓகே, இந்த டிடக்டபிள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். அப்பதான் தெளிவா புரியும். இப்போ உங்க பாலிசில 50,000 ரூபாய் டிடக்டபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் தடவை ஒரு 50,000 ரூபாய் ஆஸ்பத்திரி செலவு வருது. அப்போ அந்த பணத்தை நீங்க தான் கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவும் தராது. ஆனா அதுக்கப்புறம் அதே வருஷத்துல இன்னொரு 65,000 ரூபாய் செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த முழு 65,000 ரூபாயும் கம்பெனி கொடுத்துரும். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கிறப்போ நீங்க வருஷம் வருஷம் கட்டுற பிரீமியம் நல்லாவே குறையும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். சரி, நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணா சேர்த்து இந்த பாலிசியோட ஒரு முழுமையான பார்வையை பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு ஹைலி ஃபிளெக்சிபிள் பாலிசி. நீங்க தனியாவும் எடுத்துக்கலாம், குடும்பத்துக்கும் எடுத்துக்கலாம். அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன், அதிக போனஸ் மாதிரி ரொம்ப வலுவான பலன்கள் இருக்கு. அதே நேரம் வெல்னஸ் திட்டம் மூலமா ஹெல்த்தியா இருக்கிறத என்கரேஜ் பண்ணுது. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட்டிங் பீரியட், எக்ஸ்க்ளூஷன்ஸை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட கிட தகதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட